வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சிக்கன் கபாலி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து சிக்கனை வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம எப்போதும் போடுற மாதிரி 65 மசாலா, கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், பெப்பர் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேனில் போட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக போட்டு வேக போடணும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி மீன் பொரிக்கிற மாதிரி தான் நம்ம திருப்பி அதை திருப்பி விட்டு கொஞ்சம் நேரம் வேகணும். திரும்ப மூடியை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா இது நல்லா வெந்துடும். 2 பக்கமும் நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுதான் சூப்பராக இருக்கும் இந்த சிக்கனுக்கு. இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து அழகாக 1 பை 1 நம்ம வந்து அந்த சிக்கன் மேலே இப்போ அடக்க போகிறோம். இப்போ வந்து அது வந்து ஒரு 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 உருளைக்கிழங்கு வச்சோம்னா ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் அந்த மாதிரி வைங்க. இங்கே பாருங்கள், நான் இப்படி தான் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வைக்கணும். ஒரே இடமா இல்லாமல் எல்லா இடத்துலையும் வர மாதிரி இந்த எல்லாத்தையும் அடக்கி வச்சுருங்க. இது வந்து எப்படின்னா, எங்கள் அப்பா வந்து பெரிய கடாயில் செய்வாங்க. இந்த இரும்பு கடாய் வரும்னு அதில் செய்வாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த காய் மட்டும் இல்லை, எல்லாமே போடுவாங்க. கேரட்டு, டர்னப்ஸு, அப்புறம் முள்ளங்கி, அதுக்கப்புறம் வந்து நூக்கல், பீட்ரூட்டு, எல்லா காயுமே இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி தான் போட்டு இது மேலே இந்த மசாலாவை போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் எடுத்து நல்லா கிளறிடுவாங்க. நான் இதை கிளறாமல் அப்படியே பிளேட்டில் மாற்றியிருக்கேன். எப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதை அடக்கினதுக்கப்புறம் லைட்டாக இந்த தக்காளி வெங்காயத்துக்கு மேலே உப்பு தூவிக்கங்க, மிளகுத்தூள் தூவிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம 65 மசாலாவை கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம், அது டேஸ்ட்டுக்காக. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், இது கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம், அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. ஒரு மூடியை போட்டு திரும்ப ஒரு 15 நிமிஷம் சிம்மில் தான் வைக்கணும். சிம்மில் வச்சோம்னா நல்லா அந்த தக்காளி வெங்காயம் பாருங்கள் அழகாக வெந்துருச்சு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் எத்தனை தடவை கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். நீங்கள் சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. இது சூப்பரான சிக்கன் கபாலி. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்றதை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பார்க்கும்போது சாப்பிடணும் போல இருக்குது. எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டால் எப்படி இருக்கும் பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். வணக்கம்.